ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலங்கள் கடைசியாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எச்சரிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தராகிய தேவனால் அறிவுறுத்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். இந்த காலங்கள் வர 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 நம்முடைய ஓட்டமும் நம்முடைய வேகமும் வீரியமும் அதிகமாய் மெய்யாகவே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட ஓட்டத்தை போல இன்றைக்கும் நாம் நம்முடைய ஓட்டத்திலே பலவீனமாக அல்லது குறைவு நிறைந்த ஒரு மக்களாக ஓடுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இப்ப கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய இலக்கான லட்சிய பயணத்தினுடைய இறுதி நிலைகளை எட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஓடக்கூடிய ஓட்டத்தை காட்டிலும் அதிக துரிதமாக நம்முடைய இயக்கத்தின் நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த தாவீதுக்கு விரோதமாக பேசின நாபாலுடைய மனதுல அநேகம் விதமான தேவையற்ற காரியங்கள் யாவற்றையும் யோசிக்கக்கூடியவனாக எஜமானை விட்டு விலகி ஓடக்கூடிய அநேகம் விதமான மக்கள் இருக்கிறது மாதிரி இந்த தாவீதும் காணப்படக்கூடிய ஒருவனாய் இருக்கிறான் என்கிறதை பற்றி பரியாசமாய் இந்த தாவீதுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச துவங்க ஆரம்பிச்சான். இதை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் நேராக போய் தாவீதிட்ட போய் சொன்னாங்க, உங்களுக்கு நம்ம அவங்களுடைய மந்தைகள் எந்த விதமான மந்தைக்குரிய காரியங்களையும் காப்பாற்றக்கூடிய அரணாக நாம் காணப்பட்டோம். ஆனா அவங்களும் நம்மளை பரியாசம் பண்ணி மயிர் கத்திரிக்கக்கூடிய இந்த திருவிழாவில் எல்லா மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய அவங்க நம்ம போய் கேட்கக்கூடிய நேரத்தில் ஆகாரம் கொடுக்க மறுத்தது மட்டும் இல்லாம நம்மை குறித்து கேவலமாக இகழ்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தாவீதுடைய மனம் பற்றி எரிய ஆரம்பித்தது. நாபாலினுடைய காரியங்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் மெய்யாகவே ஆணையிடுகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகின்றார். உடனே தன்னுடைய படை பரிவாரங்கள் யாவற்றையும் திரட்டி கொண்டு நாபாலை நோக்கி கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் தாவீதும் அவனுடைய சேனைகளும் வரக்கூடிய அந்த நேரம். இப்ப நாபாலுடைய மனைவி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்திரீ நேராக போய் அங்கே நடந்த அந்த சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க. என்ன காரியம் உருவாக்கப்பட்டது? யாரோ கொஞ்சம் பேர் வந்தாங்க. என்னுடைய ஆண்டவனாகிய நாபால் சில கோபதாபமான வார்த்தைகளை பேசினதை என்னுடைய செவியிலே நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். என்ன நடந்துச்சு? உடனே அவங்க சொல்ல ஆரம்பித்தா, அந்த மாதிரி தாவீது இருக்கிற மனுஷன் நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடிய மனிதன், ஆனால் நம்முடைய எஜமான் பைத்தியமாய் காணப்படக்கூடியவனாய் இருக்கிறதுனால அவர்களுக்கு கடினமான மறு உத்தரவு சொல்ல ஆரம்பிச்சதுனால தாவீதினுடைய மனம் பற்றி எறியக்கூடியதாக விளங்க துவங்குகிறதை பற்றி நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். உடனே இந்த அந்த ஸ்திரீ என்ன காரியத்தை செய்கிறா? உடனே எல்லா விதமான அப்பங்களையும் வற்றலான திராட்சை கொலைகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கழுதையின் மேல் ஏறி கோவேரி கழுதையின் மேல் ஏறி துரிதமாய் கடந்து போக துவங்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கால தாமதம் ஆக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் என்ன நடந்திருக்கும்? நாபாலுடைய வீட்டிலே காணப்படும் எல்லா காரியங்களையும் தாவீது அழித்திருப்பார். மட்டுமல்லாமல் நாபாலுடைய மனைவியாய் காணப்படக்கூடிய ஸ்திரீக்கும் அந்த அழிவு வந்திருக்கும். அவள் எங்கும் அங்கும் தாமதம் செய்யாம துரிதமாய் ஓட ஆரம்பித்ததுனாலே தாவீதனுடைய கோபத்தை அவள் தணிக்கக்கூடியவளாய் விளங்க ஆரம்பித்தாள். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஓட வேண்டிய இந்த காலம், துரிதமாய் இயங்க வேண்டிய இந்த காலத்துல சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இலக்கை அடைகிறது மட்டுமல்லாமல் நம் ஜீவனையும் நாம் காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க முடியும். மற்றபடி இவ்வளவு நாள் நம்ம ஓடின ஓட்டத்திலே காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களிலும் பெரிதான பங்குகளை இழக்கும் ஒரு மக்களாய் நாம் மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும். அந்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவு தூரம் அவர்கள் பட்ட பிரயாசம் நான் வீணா போயிருமே. ஆகவே நம்முடைய இயக்கங்களை துரிதமாய் மாறப்பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க நம்மால் முடியும். பலவிதமான எச்சரிக்கை நிறைந்த வார்த்தைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகின்ற சத்திய வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். முதல் காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாய்கள் என்று அழைக்கப்படக்கூடியதை பற்றி பல பாசிட்டிவான காரியங்களை நாம் கேள்விப்பட்டது உண்டு. நன்றி நிறைந்த நாய் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு திருச்சபையில கர்த்தருடைய ஊழியக்காரரை பிரசங்கம் பண்ணும்படிக்காக அழைத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரருடைய பேரை சொல்ல ஆசைப்படல. நாய்களை பற்றி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்.
7 வகையான நாய்கள் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தார். முதல் நாய் எப்படிப்பட்ட நாய்? காவல் காக்கக்கூடிய நாயே, எஜமானுக்கு நன்றியாய் காணப்படக்கூடிய நாயே. அதன் பின்பதாக எஜமான் எத்தனை தீங்கான காரியங்களை செய்தாலும் அந்த தீங்குக்கு பதில் தீங்கை செய்யாமல் அவனுக்கு நன்மையை செய்யக்கூடிய நாய். இப்படி ஒரு 7 வகையான நாயை பற்றி பேச ஆரம்பித்தான். பேசி முடித்து கூட்டத்தினுடைய இறுதியில கடைசியில் எல்லா ஜனங்களையும் நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்னை நாயாக ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் ஒரு நாய், என்னை நாயாக மாற்று. நான் அந்த செய்தியை கேட்டுட்டு நான் யோசிச்சேன். கடைசி நேரத்தில் நல்லா ஒரு மனுஷனா உள்ள வந்தாங்க, ஆனால் திரும்பி போகும்போது எல்லாம் நாயாவே வெளியே போறாங்களேன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நாயினுடைய நிறைய பாசிட்டிவான காரியங்களை நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், வீட்டை காவல் காக்கிறது, எல்லா விதமான காரியங்களை பற்றி அறியக்கூடியது, நல்ல ஒரு நுகர்வினுடைய திறன் காணப்படக்கூடிய இந்த நாய்கள். அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இந்த நாய்களை பயன்படுத்துகிறது வழக்கம், உங்களுக்கு நல்லாவே தெரியக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நாய்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாய்களுடைய சில கேடான சுபாவங்களை பற்றி நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது என்பது அரிது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவன் வெறுக்கக்கூடிய இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நாய்களுக்கு எச்சரிக்கையாக என்ன அர்த்தம்? நாய்களை போல சுபாவம் பெற்ற மக்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த சுபாவம் நமக்குள்ளும் வராதபடி நாம் ஜாக்கிரதையாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நாய்களை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்துல பல நிலைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியமாக நாம் கற்று உணர வேண்டிய ஒரு காரியம், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். நாயினுடைய முக்கியமான சுபாவம் என்ன அப்படின்னா, எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி புறம்பாக்குகிறதோ அதை திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய நிலை. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? பின்மாற்றத்தின் நிலை என்கிறதை பற்றி நாம் பேச முடியும். ஆண்டவராகிய தேவனால் ஒரு மனிதன் ரட்சிப்பினுடைய திட்டத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் பின்னானவைகளை மறந்து பொன்னானவைகளை நோக்கி அவன் கடந்து போக வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே இழக்கும்படி அர்ப்பணம் செய்தானோ, நான் பேசக்கூடிய அந்த பொய்யான வார்த்தை, நான் பேசக்கூடிய அநேகம் தீமையான காரியங்கள், அநேகம் மக்களுக்கு விரோதமாய் தீமையான நிலைகளை யோசிக்கக்கூடிய அநேகம் விதமான சிந்தனைகள், என்னுடைய சிந்தனையிலே வரக்கூடிய அநேகம் விதமான மாற்றங்கள் என்று சொல்லி பல விஷயங்களை கர்த்தராகிய தேவனுடைய இந்த ரட்சிப்பின் நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணம் செய்து மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் காலங்கள் வர வர நாம் நம்மை அறியாமல் அந்த பழைய சுபாவத்தினுடைய நிலைகள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எரிந்து கொண்டு வரக்கூடிய அந்த நிலைகளை கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு திருச்சபையின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி கடந்து போன அந்த காலங்கள், அந்த காலத்துல அந்த சபையிலே காணப்படக்கூடிய இந்த போதகர் நல்ல பிரசங்கம் செய்யக்கூடிய நல்ல ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய மனிதனும் கூட. அந்த சகோதரன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்களா, பேசி முடிச்சுட்டு கர்த்தருடைய செய்தியை அறிவிச்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சபை போதகருக்கு திடீரென்று ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. உடனே அந்த சபை போதகர் சொன்னால், ஐயா நீங்கள் சாப்பிட்டுருங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக நான் கடந்து போய்விட்டு வருகின்றேன், தயவுசெய்து நீங்கள் தனியாக இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்குள்ள நான் வந்து விடுவேன்னு சொல்லி போயிட்டார். சபை போதகருடைய மனைவி தான் எனக்கு சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சபை போதகர் வெளியே போன உடனே என்னோடு கூட சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. இந்த போதகர் நல்ல ஒரு மனுஷன்தான், நல்ல ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் தான், என்றாலும் கூட முன் கோபம் அவருடைய வாழ்க்கையிலே அடங்காத ஒன்றாக காணப்படக்கூடிய ஒன்று. நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நான் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை அந்த மனுஷன் தன்னுடைய மனதிலே புரிந்து கொள்ளாமல் அந்த காரியத்திற்கு ஏற்ற பயங்கரமான முற்கோபியாய் விளங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். நேற்றைய தினத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அவங்களுடைய வீட்டை பற்றி ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த காரியத்தை நிமித்தமாக
முற்கோபம் மூண்டதினால அந்த சபை போதகனுடைய கணவன் என்னை அடித்த அடியினால முன்னால இருந்து 2 பல் கீழே விழுந்துருச்சியா, அந்த பல்லை நான் மறைக்கும்படிக்காகத்தான் முக்காடு போட்டு அவர் பல்லை நான் மூடிக்கொண்டிருக்கிறேன் பற்றி பேச ஆரம்பிச்சார். சில பேருடைய அந்த பழைய பாவ வழக்கங்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போகிறது இல்லை. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல முடியும்? நாய் தான் கக்கிரிதை தின்னும்படிக்காக திரும்புகிறதை போல பழைய வாழ்க்கையை இன்னும் ஆதங்கமாய் அவர்கள் பார்க்கக்கூடிய மக்களாய் விளங்குகிறாங்க. எதையெல்லாம் விட்டு நான் கடந்து போகும்படி வந்தேனோ, எவைகளை விட்டு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேனோ, இனி என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப அந்த நிலைகள் ஒரு நாளும் வரக்கூடாது. அந்த பழைய பொய் பேசக்கூடிய அனுபவம், பழைய திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, பழைய தேவன் அருவருக்கக்கூடிய நிலைகள், எவைகளையெல்லாம் தாண்டி நான் கடந்து வரும்படி தேவனுடைய ரட்சிப்பின் மகிமையை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ, அவைகளிலே ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப வரக்கூடாது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கும்படி திட்டம் கொண்டார். இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் ரட்சிக்கிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி மெய்யாகவே முறையிட ஆரம்பிச்சார். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நாங்கள் எகிப்திலே இத்தனை அடிமை தலையின் ஊடாக நாங்கள் கடந்து போக ஆரம்பிச்சோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எகிப்தை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். இருப்பு காலவாயாக காணப்படக்கூடிய எகிப்து 11வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதுல என்ன விதமான காரியத்தை சொல்ல முடியும்? இருப்பு காலவாயை போல காணப்படக்கூடிய எகிப்திலே நின்று நாங்கள் எப்படியாகிலும் புறப்பட்டு வர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனதின் ஆழத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன செங்கலுக்காக கூட எங்கள் ஜீவனை நாங்கள் பலி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். நான் பல முறை என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை திரும்ப நான் சொல்லுகிறது, அது நல்ல ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நீங்க பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல பார்வோன் என்கிற மன்னன் வன் கொடுமையாய் அந்த மக்களை தண்டிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். செங்கல்கள் சற்று குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பார்வோன் என்ன காரியத்தை செஞ்சால், அந்த நாட்களை 2 பெரிய நகரத்தை அவர்கள் கட்டுமானமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ராமசேஸ் என்றும் பித்தோம் என்றும் அழைக்கப்படக்கூடிய பெரிய நகரங்களை கட்டக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அந்த நகரங்களுக்கு தேவையான செங்கல்களை இஸ்ரவேல் மக்கள் தான் அறுக்க வேண்டியது அவசியம். இந்த செங்கல்கள் ஒரு நாளுக்கு அடுத்த நாள்ல சற்று குறைவாக அவர்கள் அறுக்கிறது உண்டானால் அந்த நகரத்தை கட்டக்கூடிய அந்த மக்கள் என்ன காரியத்தை செய்வாங்க? இஸ்ரவேல் மக்களுடைய குழந்தையை கொன்று அந்த செங்கல் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு அப்படி பூசிடுவாங்க. அந்த ஹமுராபி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காரியத்தினுடைய அடிப்படையில் அந்த எகிப்தினுடைய அந்த இடத்தை போய் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பித்தோம் ராமசேஸ் என்கிற நகரத்தினுடைய சுவர்கள் இங்கும் அங்கும் இடிந்திருக்கக்கூடிய சுவர்கள், அதை கொஞ்சம் அவங்க இழுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண்ட காட்சி, ஆங்காங்கே சிறு குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் உள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது என்கிறதை பற்றி அவர்கள் வேத புஸ்தகத்தின் வழியாகவும் அநேகம் சரித்திர சான்றுகளின் மூலமும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு உண்மையை அவர்கள் கண்டுகொள்ள ஆரம்பிச்சாங்க. இவர்கள் செங்கல்களை சற்று குறைவாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பிள்ளைகளை கொன்று செங்கலுக்கு பதிலாக உள்ள வச்சு அப்படி மேலே வச்சு பூசிடுவாங்க. இந்த மாதிரி காணப்படக்கூடிய அந்த எலும்பு கூடுகளை அவர்கள் தோண்டி எடுத்து பார்த்து அதன் பின்பதாக அவைகளை பற்றி அவர்கள் எழுத துவங்க ஆரம்பிச்சாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொடுமையாய் வாதைகளின் ஊடாக கடந்து போன இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய ஜீவனை, இந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, ஜீவனை கசப்பாக்கக்கூடிய அளவிற்காக பார்வோனுடைய உக்கிரமான கோபம் அவர்கள் மேல் மூல துவங்க ஆரம்பித்தது. இவர்கள் அடிமையாய் காணப்படுறாங்க. இவர்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமான வேலை பளுவை நாம் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்கிறதை மையமாக கொண்டு பயங்கரமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போன அந்த காலம். இப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு இரட்சகனை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக அனுப்புகிறார். மோசே என்கின்ற மனிதனை அவர் போய் சொல்லுகின்றார், நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தராகிய தேவன் கேட்டு என்னை உங்களை ரட்சிக்கும்படியாக இரட்சகனாக கர்த்தராகிய தேவன் அனுப்பி வைத்திருக்கின்றார். முதல்ல அவங்களால நம்ப முடியல. அதன் பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அநேகம் வாதைகளுக்கு உட்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினால் இஸ்ரவேல் மக்களை ஒரு நாளில் மோசே என்கின்ற மனிதனுடைய தலைமையின் கீழாக அத்தனை இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு வர ஆரம்பிச்சார். அந்த எகிப்தை விட்டு அவங்க வெளியே வர்றாங்க. வரக்கூடிய நேரம் அவ்வளவு பரவசம், அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்தினால எவ்வளவு பழுவான ஒரு வேலை பழுவிலே நின்று நாங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பிச்சோம். இவ்வளவு பயங்கரமான காரியங்களில் நின்று நாங்கள் மிகுதியாய் பிரயாசப்பட்டோம். குறைவான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு உண்டான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி நாங்கள் வேதனையின் காலத்திலே காணப்படக்கூடிய அந்த ஜெபத்தை கர்த்தருடைய செவிகள் மெய்யாகவே அங்கீகரித்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை தந்த ஆண்டவராக தேவன் தர ஆரம்பித்தார். ரொம்ப பரவசமாக கர்த்தருடைய நாமத்தை பாடல் பாடிக்கொண்டு வெளியே கடந்து வர ஆரம்பிச்சான்.
வெளியே வரக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கக்கூடிய நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பசி வரக்கூடிய நேரம். இந்த பசியினுடைய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால முறையிடுறாங்க. உடனே கர்த்தராகிய தேவன் வானத்தின் அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் தந்து அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க ஆரம்பித்தார். ஒரு நாள்ல இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு முன்பதாக முறுமுறுக்க துவங்குகிறாங்க. என்ன முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் காலையில இருந்து மத்தியானம் இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா நேரத்திலும் 3 வேளைக்கும் இந்த மன்னாவை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல அந்த சமையல் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பதான் அதாவது இந்த புதிதாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதிய ஒரு காரியம் வரக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறீங்க, உனக்கு என்ன சமையல் பண்ண தெரியும்னு கேட்குறீங்க. எனக்கு உப்மாவை தவிர வேற ஒன்றுமே செய்ய தெரியாதுங்க, உப்மாவை நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மனைவி கொடுக்குறாங்க. முதல் வேளை சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கா எதா இருக்கா நமக்கு தெரியணும். உடனே நாம் அதை ஆவலாக சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டாக செஞ்சுருக்கிறேன், இந்த உப்மாவை செய்து உன்னுடைய கைக்கு தங்க விலையில் தான் போட வேண்டியது அவசியம், இப்படிலாம் நான் பாராட்டுகிறது வழக்கம். இது முதல் நாள். மத்தியானம் நேரம் வரக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறேன், இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்க? இப்போவும் அதே உப்புமா தாங்க, எனக்கு உப்புமா தவிர வேறு ஒன்றுமே செய்ய தெரியாது. சரி, மத்தியானம் பரவாயில்ல, இப்பவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ராத்திரி வரக்கூடிய மாலை வேலை டிஃபன் வேறு அந்த அம்மா செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ டிஃபன் என்ன செஞ்சு வச்சுருக்கிற? டிஃபனும் உப்புமா தாங்க. அந்த உப்புமாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அடுத்த இரவு வேலையும் உப்புமா தான். மறுநாளும் உப்புமா, மறுநாளும் உப்புமா, மறுநாளும் உப்புமா. 4வது நாளில் டைவர்ஸ் நோட்டீஸோடு கூட வர ஆரம்பிச்சிருவார். இனி இந்த உப்புமாவோடு கூட நான் குடும்பம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இது ஏன் சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் மக்களும் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. காலை மத்தியானம் இரவு நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட இந்த மன்னாவை நாங்கள் சாப்பிடுகிறது எப்படி? கர்த்தராகிய தேவனை நோக்கி முறையிட ஆரம்பித்தது அது பெரிய விஷயம், தப்பு கிடையாது. அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை தாரும் என்று கேட்டால் அது தப்பு கிடையாது. இந்த மன்னாவை தவிர வேற சாப்பிடுறதுக்கு வழி இல்லை ஆண்டவரே, ஏதாகிலும் வாய்க்கு ருசியான ஆகாரத்தை தாங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஆண்டவராகிய தேவன் கோபப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தையினுடைய விதம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? எகிப்திலே இருந்தால் கூட தேவையில்லை, நாங்கள் நல்லா இருந்திருப்போம், எங்களுக்கு தேவையான மாம்ச ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட்டு இருப்போமே, இங்கே மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப எகிப்தையும் கர்த்தராகிய தேவனையும் அவர்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முதல் காரியம், முதல் தவறு எங்கே வருகிறது? நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறேன். புதிய நிலை என்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம். இதுவரைக்கும் நீங்க அந்த வழியில நீங்கள் பயணிக்காத ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் கர்த்தராகிய தேவனே உங்களை முற்றிலும் நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறீங்க. இந்த அனுபவத்தில் உங்களுடைய சுய முயற்சி ஒண்ணுமே கிடையாது. தேவனே உங்கள் கரங்களை பற்றி கூட நடத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இதுல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப புதிய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கும் அநேக விதமான வேறுபாடுகள் உண்டு. அந்த நாட்களில் எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவர்கள் உழைத்தார்கள், அவர்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் அநேகம் நிலங்களிலே பாய்ச்சி அநேக விதமான உழவுகள் யாவற்றையும் செய்து அதற்குரிய பணிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க போகக்கூடிய நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொன்னால், வானத்தை பார்க்கக்கூடிய அந்த பூமியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு, முற்றிலும் மாறுபட்ட அந்த இடங்கள். அந்த இடத்துல இவர்களுடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லா நேரத்திலும் கர்த்தரையே அவர்கள் சார்ந்து பழக வேண்டியது அவசியம். இது முந்தைய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம். முந்தைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். இப்படித்தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலையே வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நிலையே வேறு. முந்தி வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம கடந்து போகலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக தேவன் என்கின்ற அந்த பரிசுத்த நுகத்தில் பூட்டப்பட்ட மக்களாய் நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம். இந்த நுகத்தை தாண்டி நீங்களும் நானும் உங்கள் இஷ்டத்தின்படி கடந்து போகக்கூடாது. எந்த நாளிலே ரட்சிப்பு என்கிற அந்த நுகம் உங்கள் மேல் பூட்டப்பட துவங்கிச்சோ அன்று முதல் ஆண்டவராக தேவனுக்கே நீங்கள் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மக்களாய், ஆண்டவராக தேவனால் உருமாற்றம் அடையக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட்டீங்க. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. என்னாகம புஸ்தகத்துல பார்க்கக்கூடிய நேரத்தில் மோசேக்கு விரோதமா அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எகிப்திலே காணப்பட்ட வெள்ளை பூண்டுகளையும் வெண்காயங்களையும் நாங்கள் நினைவிலே கொள்ளுகிறோம். இங்கே இந்த ஆகாரத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக அநேக விதமான காரியங்களை பற்றி பேச துவங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல பின்னிட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்ப உதாரணமா பாருங்களேன், என்னையும் மாட்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். எப்படி அதாவது மாட்டுக்கு கொம்பு இருக்கு, எனக்கு கொம்பு இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? என்னையும் மாட்டையும் நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இது வேறு, அது வேறு.
அந்த நிலை வேறு, இந்த நிலை வேறு. என்னையும் பன்றியை நான் ஒப்பிட்டு பார்க்கிறது எப்படி? அது எப்படி முடியும்? சாத்தியமாக்கப்பட முடியும்? பன்றியினுடைய சுபாவமே வேறு, என்னுடைய சுபாவமே வேறு. அதே மாதிரி என்னுடைய பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? பழைய கால வாழ்க்கையுமா நான் வாழ ஆரம்பிச்சா கூட இந்நேரம் நல்ல நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்ண ஆரம்பிக்கிறார். புதிய வாழ்க்கை என்கிறது முற்றிலும் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை வரும்பொழுதுதான் பின்னிட்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது. பழைய கால வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளும் சம்பிரமமான ஒரு காரியத்தினூடாக கடந்து போனேனே, ஆனால் புதிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலை ஒண்ணுமே என்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே. புதிய நிலை என்கிறது வேறு. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பரிமாணத்தை நோக்கி ஈர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை மட்டுமல்லாமல், உலகத்திற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை மரித்தவர்களாக ஆண்டவராகிய தேவனுக்குள் உயிரடைய செய்த ஒரு மக்களாக உங்களையும் என்னையும் மாற்றக்கூடிய அனுபவம் பெற்ற ஒரு மக்களாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகின்றார். அப்ப அந்த வாழ்க்கையோடு கூட உங்களுடைய இந்த வாழ்க்கையை எப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி இந்த பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் இதுதான் என்று கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராக தேவன் என்ன சொல்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 62வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 9:62 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால போயிட்டீங்கன்னா இனி பழைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நாளிலும் தோற்றத்தின் ஊடாக வரக்கூடாது. பழைய சுபாவம், பழைய கோபம், பழைய வன்மம், பழைய மூர்க்கம், பழைய எரிச்சல், பழைய கோபதாபங்கள், அநேகம் பேரிலே வைக்கக்கூடிய, அநேகம் மக்கள் பேரிலே வைக்கக்கூடிய வஞ்சகங்கள், அநேகம் விதமான மக்கள் செய்திருக்கக்கூடிய குறைவுகளுக்கு எதிராக நீங்களும் நானும் நினைவிலே கொள்ளக்கூடிய தன்மைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்படாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பினுடைய முழுமை என்றால் எதை கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்? பழைய மனிதன் முழுவதும் செத்து போயிடறான். இனி புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையோடு கூட காணப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையைத்தான் நீங்களும் நானும் காணும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். பழைய கோபம்லாம் போயிடணும், பழைய எரிச்செல்லாம் போக ஆரம்பிச்சிடணும், பழைய பழி வாங்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். இது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் எந்த நேரத்திலும் விழுந்து போகும் சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும். இந்த 2 எஜமானுக்கும் ஊழியம் செய்யக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறது உண்டானால் கழுவப்பட்ட பன்றியாகவே நான் காணப்படுகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பன்றியினுடைய அந்த காரியங்கள் என்ன? எந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த பன்றி திரும்பவும் மெய்யாகவே தான் விட்டு வந்த அந்த சேற்றை நோக்கி கடந்து போகக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லுகிறது வழக்கம். ஒரு ராஜாவுடைய குமாரன் நகர்வலமாய் கடந்து போகக்கூடிய அந்த நாட்கள், அப்படி நகர்வலமாய் போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பன்றி அநேகம் குட்டிகளை ஈன்றிருக்கக்கூடிய பன்றி, அதுல ஒரு பன்றி மாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக காணப்படக்கூடிய அந்த பன்றி, அது ரொம்ப துரு என்று இங்கும் அங்கு ஓடி ஆடக்கூடிய ஒரு பன்றியாக காணப்பட்டது. உடனே இந்த ராஜாவுடைய குமாரனுக்கு ரொம்ப ஆசை. பக்கத்தில் இருந்தக்கூடிய சேவர்களை பார்த்து சொன்னார், அந்த பன்றிக்குட்டியை நீங்கள் தயவு செய்து எனக்காக பிடித்து கொண்டு வர வேண்டும். உடனே எங்கள் சேவர்கள் சொன்னாங்க, பன்னிக்கு முன்னால் போய் குட்டியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பன்றி ஒருவேளை நம்ம மேலே வந்து அதை பாயும்படிக்காக வருகிறது உண்டானால் பன்றியினுடைய கோபத்தை தாங்க நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ராஜாவுடைய குமாரன் இல்லை. உடனே என்ன காரியம் கேள்வி அந்த பையன் கேட்க ஆரம்பிச்சோன்னா உடனே கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அவசியம். உடனே சில சேவகர்கள் கடந்து போனாங்க. இந்த பன்றியை துரத்திட்டு இவன் கேட்டு அந்த குட்டியை பிடித்து கொண்டு வர ஆரம்பிச்சான். இந்த குட்டியின் மேலே ராஜாவுடைய குமாரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குட்டியும் அவனு தான் வந்து ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க, ஒரே தட்டில் சாப்பாடு சாப்பிடுவாங்க. எல்லா விதமான நேரத்திலும் அந்த குட்டியை விட்டு பிரியாத ஒரு தம்பியாக அவன் காணப்பட ஆரம்பிச்சான். அந்த பன்றிக்குட்டியின் மேலே கையை தூக்கி போட்டு படுத்தா தான் அவனுக்கு தூக்கமே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுவும் பாருங்க, இவனை விட்டு பிரியாததாக அவனுடைய முகத்தோடு கூட முகமாக வைத்துக்கொண்டு தூங்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம். ஒரு நாள் அதிகாலை வேளை இந்த பன்றியும் அவனும் படுத்து தூங்கி கொண்டு நேரம் இவன் திடீரென்று சொல்லி தன்னுடைய கையை துளாவக்கூடிய நேரத்தில் பன்றிக்குட்டியை காணும். அது எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. அவன் உடனே எழுந்தான். அதிகாலை ஒரு 5:30 மணி இருக்கும், ஒரு 6 மணி இருக்கும் என்று வைத்துக்கொள்ள விடுதிருச்சு. உடனே பன்றியை தேடி அரண்மனை முழுவதும் கடந்து போனா எங்கேயுமே பார்க்க முடியல, பன்றியை பார்க்கவே முடியல. உடனே இந்த பன்றி எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் அரண்மனையினுடைய வெளிக்கதவு லேசாய் திறந்திருக்கக்கூடிய அவனுடைய கண்கள் பார்த்து, ஐயோ இந்த பன்றி வெளியே ஓடி போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லி தேடி போகக்கூடிய நேரத்தில் சேவகர்கள் வந்துட்டாங்க. எங்க தம்பி போறீங்க, என்ன ஒரு காரியத்தினூடாக போறீங்க? இல்லை, நான் வளர்த்திருக்கக்கூடிய அந்த பன்னிக்குட்டியை காணோம்,
பன்னிக்குட்டியை தானே இது, வேற எங்கேயும் நீங்க வந்து கஷ்டப்பட்டுலாம் ஊரெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல அரண்மனை சாக்கடை எங்க இருக்கும் போய் பாருங்க, அங்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி சாக்கடைக்குள்ளாக போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆனந்தமாய் குளியல் போட்டு கொடுக்கக்கூடியதாக காணப்படுது அந்த பன்றிக்குட்டி. இதைத்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளும்படிக்காக திரும்புகிறதை போல. இந்த பன்றியினுடைய சுபாவம் மாற்றப்பட முடியாத ஒன்று. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பழைய சுபாவங்கள், பலவிதமான சுபாவங்கள் இன்னும் மாற்றமடையாமல் இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களை எறியாத ஒரு சிரிப்பு வருகிறத பார்க்கலாம். ஆனால் நீங்களா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் ஆண்டவராக தேவனுக்குள்ளாக வந்த பிறகும் கூட மாற்றமடையாத எத்தனை சுபாவங்கள் உண்டு என்று பாருங்க. இது இன்றும் இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பன்றியாகவே வைத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் என்றைக்காகிலும் ஒரு நாள் கர்த்தராக தேவனை விட்டு, கலப்பையை விட்டு நான் பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் என்னுடைய நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாய்த்தான் கக்கக்கூடிய நிலைகளை மெய்யாகவே தின்னும்படிக்காக திரும்புகிறதை போல இந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விடாதபடி, எவைகளெல்லாம் நான் விட்டு கடந்து வந்தேனோ அவைகளை நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்த்து விடாதபடி இந்த காரியங்களை பற்றி நான் எச்சரிக்கை உள்ளவனாய், ஜாக்கிரதை உள்ளவனாய் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு போன எத்தனை சுபாவங்கள் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது உண்டு. எதை பார்க்கக்கூடிய நேரத்துல ஆண்டவராக தேவன் தரக்கூடிய அந்த உண்மையான சாந்தத்தை நாம் இழந்து போகிற பாருங்க. சில காரியத்தை பார்த்த உடனே நம்ம எரியாம டென்ஷன் மூண்டு பயங்கரமாய் கத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு பிள்ளை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பை போட்டு உடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், வரக்கூடிய கோபம் அவ்வளவு பயங்கரமான கோபம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டு வந்திருப்பான். அந்த 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 பிள்ளை வந்து போட்டு உடைத்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்துல வேற பாஷையை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வேற தகுதியற்ற வார்த்தைகளை பேசுகிறதை இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? இன்னும் அந்த பழைய சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாயினுடைய தன்மை எப்படி மாற்றப்பட முடியாததாய் காணப்படுகிறதோ அதே மாதிரி இன்னும் மாற்றத்திற்கு உட்படாது இருக்கக்கூடிய அநேகம் நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முதல் காரியம் சீராக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது சீர்படுத்தக்கூடிய நிலைகள்ல நாம் எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 56வது அதிகாரம் அதுல 10, 11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 56வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். 11வது வசனம், திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலே இருந்து தன் தன் பொழிவையும் தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாய் எப்போ குலைக்க ஆரம்பிக்கிறோம்? ஒரு நாய் நம்ம ஏன் வீட்டில் வளர்க்குறோம்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாகிலும் திருடனுடைய சந்தடி வரக்கூடிய நேரத்துல நாய்கள் குலைத்து அந்த வீட்டு எஜமானை எழுப்புகிறது வழக்கம். ஆனா நான் வளர்க்கக்கூடிய நாய் வந்து ஊமை நாயின்னு வச்சுக்கோங்க. இந்த நாயை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. எத்தனை திருடர்கள் வர ஆரம்பித்தாலும் அவன் போடக்கூடிய பிஸ்கட் திருடு அந்த திருடனுக்கு முன்னால் வாலாட்டக்கூடிய ஒரு நாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய அநேகம் காரியங்களை, தேவனுடைய பரிசுத்தமுள்ள காரியங்களை இன்றைக்கு வரைக்கும் நான் மற்ற மக்களுக்கு அறிவியாது இருக்கக்கூடிய மனிதனாய் இருக்கிறது உண்டானால் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். இந்த நாய்களுடைய முக்கியமான வேலை என்ன? எச்சரிக்கையை தரக்கூடிய நாய்கள். வீட்டு எஜமானுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எச்சரிக்கையான சைரனை போல எச்சரிக்கையான வார்த்தைகளை மெய்யாகவே அறிவிக்கக்கூடிய நாய்கள். இந்த நாய்கள் இரவுல வந்து படுத்து தூங்கக்கூடாது. ஆனா கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்துல என்ன போட்டிருக்கு? அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். நாயினுடைய வேலையே என்ன பாருங்க? இரவெல்லாம் உறங்காமல் அந்த வீட்டை சுற்றிலும் அது காவல் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா அதுல என்ன போட்டுக்க பாருங்க, அவர்கள் நித்திரை பிரியர்கள், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த நாயினால் எந்த விதமான பயனும் இல்லாத இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நாய்கள். இதற்கு பேர் ஆண்டவராக தேவன் என்ன விதமான வார்த்தை சொல்கின்றார்? ஒன்றும் அறியாத, குறைக்க மாட்டாத நாய்கள். ஒன்றும் அறியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு திருடன், யார் எஜமான் என்கிறதை அறிய முடியாத நாய்களாய் காணப்படக்கூடியவர்கள்.
எஜமானை கடிக்கவும் அந்த திருடனுக்கு வாலாட்டி கூட அவன் போடக்கூடிய பிஸ்கட்டை திங்கவும் கூடிய ஒரு நாயாக இருக்கிறது உண்டானால் இந்த நாயை வளர்க்கினால நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுக்கு விரோதிகளாகவும் சாத்தானுக்கு நண்பர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், சில காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி தெரிய ஆரம்பித்தாலும் அவைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் சாத்தானுக்கு அந்த விஷயத்தில் நான் இன்றைக்கு வரைக்கும் நண்பனாகவே இருக்கிறேன். இந்த நாய்களுடைய வேலை என்ன? யாருக்கு நான் நண்பனாக இருக்க வேண்டும், யாருக்கு விரோதியாக நான் காணப்படுவேன்? அந்த நாய்க்கு அது எந்த விதமான காரியம் தெரியல. எஜமானுக்கு விரோதியாக வரக்கூடிய திருடனுக்கு நண்பனாக காணப்படுகிறது உண்டானால் எஜமானுடைய பொருளை அவர் இழந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யாருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், யாருக்கு விரோதமாய் நான் எழும்ப வேண்டும் என்கிறதை அறியக்கூடிய நல்ல ஒரு மக்களாக நாம் விளங்க வேண்டியது அவசியம். இதுக்கு என்ன காரியம் தேவை? ஆவிக்குரிய சென்சிட்டிவ் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தி கூர்மையான வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. எஜமானை போல அந்த அநேக விதமான சத்துருக்கள் சத்தமிட ஆரம்பித்தாலும் உண்மையாகவே அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அது சத்துருடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மேய்ப்பனை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். யோவான் 10வது அதிகாரத்தில் அவர் பேசும்போது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்கின்றார், மேய்ப்பனின் சத்தத்தை அறியக்கூடிய ஆடுகள். அந்த ஆடுகளை பார்த்து கர்த்தர் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், அந்நியன் அந்த ஆடுகளுக்கு முன்பதாக தன்னுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தாலும் அந்நியன் பின்பதாக அந்த ஆடுகள் ஒரு நாளும் போகாது. அப்ப இந்த இடத்துல இந்த நாய்களுடைய இரண்டாவது காரியத்தை என்ன காரியத்தை பார்க்கிறோம்? யாரை நான் நேசிக்க வேண்டும், யாருக்கு விரோதியாய் நான் காணப்பட வேண்டும், புரிந்து கொள்ள முடியாது இருக்கக்கூடிய நாய்களாய் காணப்படக்கூடிய சுபாவங்கள். கர்த்தரை நான் நேசிக்க வேண்டும், சாத்தானை நான் எதிர்க்க வேண்டியது அவசியம். சாத்தான் பிரியப்படக்கூடிய எந்த வஸ்துவும் என்னுடைய வாழ்க்கை நடுவிலே காணப்படக்கூடாது. சாத்தானை பிரியப்படுத்தக்கூடிய எந்த நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு புறம்பாக்க வேண்டியது அவசியம். இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். 11வது வசனம் என்ன வார்த்தையை சொல்றது பாருங்க. திருப்தி அடையாதிருக்கக்கூடிய பெரு வயிற்று நாய்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள் திருப்தி அடையும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தருக்குள்ள ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல காணப்படக்கூடிய மக்களுடைய ஜீவியத்துல எதிலும் அவனுடைய வாழ்க்கையில திருப்தி வருகிறது இல்லை. இன்னும் ஒரு காரியத்தை நோக்கி நம்ம கடந்து போனா நல்லா இருக்குமே. ஒரே ஒரு ஜோக் ஒன்று நான் படிக்க ஆரம்பிச்சேன். 2 விஷயத்தை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனசுல வேதனை வருகிறதை பார்க்க முடியும். ஒன்று மொபைல், இன்னொன்று அவன் திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒய்ஃப். அவன் 2 காரியத்தை ஒப்பிட்டு அந்த ஜோக்கில் எழுதியிருக்கிறான். ஒன்று மொபைல், 2வது திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய பெண். அந்த மனுஷன் சொல்லுவானா, கொஞ்சம் தாமதித்திருந்தால் நல்ல ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒய்ஃபையும் கொஞ்சம் தாமதித்திருந்தா இந்த மாதிரி விஷயத்துல போய் நம்ம மாட்டியிருக்க வேண்டாமேன்னு சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. இந்த மாதிரி அநேக விதமான மக்களுடைய காரியங்கள்ல நாம் எதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, திருப்தி அடையாத கர்த்தர் எந்த விஷயத்தை நம்முடைய கரங்களிலே தர ஆரம்பித்தாலும் அது மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆண்டவராகிய தேவன் உங்களை அறிந்து உங்களுடைய நிலைகளை மெய்யாகவே புரிந்து கொண்டு உங்களுக்கு இதுதான் இந்த காரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை என்கிறதை அறிந்தே கர்த்தர் எல்லா விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணி தர துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இது நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் தருகிறது எல்லாம் நன்மை. ஆனால் அந்த நாய்களை பார்க்கிறோம், திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைகள் உள்ள நாய். நிறைய நேரங்களில் கர்த்தரில் இன்னும் நான் திருப்தி அடையாத ஒரு மனுஷனா, ஆண்டவரே அந்த மனுஷனுடைய நிலைகளை நான் பார்க்கிறேன், அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறீங்க, இவனுடைய காரியங்களை நான் பார்க்கிறேன், அநேக விதமான பணிகளை அவனுடைய கரங்களில் மெய்யாகவே தரத்துவங்க ஆரம்பிச்சிருக்கிறேன், அவனுடைய நிலைகளை நான் பார்க்கிறேன், அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பனனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான், அவன் வேண்டுகிறது விரும்புகிறதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மட்டும் ஒன்றுமே இல்லாமல் நீர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும், நீ ஒன்றுமில்லாமல் காணப்பட ஆரம்பித்தால் தான் கர்த்தருக்குள் நிலைத்தவனாய் உன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அறியக்கூடிய கர்த்தர் அவருடைய வழியிலே உன்னை நடத்தும் முகாந்திரமாக அவனுக்கு ஒப்பாக இவனுக்கு ஒப்பாக எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் உன்னை எந்த காரியத்தின் ஊடாக நடத்த வேண்டும் என்று அறியக்கூடிய கர்த்தர் சகலத்தையும் புரிந்து கொண்டு சகல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்ப இந்த நாயினுடைய 2வது சுபாவம் என்ன, 3வது சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. தேவன் தந்த வரங்களை திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, தேவன் தந்த கிருபைகளை திருப்தியற்ற வாழ்க்கை, தேவன் தந்த ஊழியத்தில் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, தேவன் தந்திருக்கக்கூடிய எந்த நன்மை
நன்மையான காரியங்களையும் திருப்தியாய் ஆசரிக்க முடியாத ஒரு தன்மை வருகிறதற்கு பெயர் நாய்களுடைய சுபாவம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 59வது அதிகாரம் அதுல 6, 14 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. சங்கீதம் 59, 6, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 6வது வசனம், அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 14வது வசனத்தை பாருங்க. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 15வது வசனம், அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். அடுத்த ஒரு காரியம், இந்த நாயினுடைய அடுத்த ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா எந்த விஷயத்திலும் திருப்தி அடையாமல் எங்கும் அங்கும் அலையக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சில பேருக்கு ஒரு இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது பிடிக்கிறது. நிறைய இடத்துல அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இவங்க என்ன பேசுறாங்க, இந்த ஒரு ஊழியத்துல போனா நமக்கு நல்லா இருக்குமே, இந்த இடத்துல நம்ம கடந்து போக ஆரம்பித்தால் நல்ல ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமே. சில பேருக்கு அதாவது வீட்டில் இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்னுடைய அப்பா ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய அந்த நாளில் வந்த உடனே நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நானும் என்னுடைய தகப்பனாரும் ஹோட்டலில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அப்பாவை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். வீட்டில் எங்கள் அம்மா செய்யக்கூடிய அதாவது ஒருவேளை அந்த மாவு கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த மாவாக இருக்கிறது உண்டானால் அந்த மாவை அதாவது அதிகப்படுத்தும்படிக்காக கொஞ்சம் ரவையை சேர்த்து அந்த ரவை தோசையாக ஊற்றி கொடுக்கறது வழக்கம். உப்புமா சில நேரத்தில் செய்கிறது வழக்கம். எங்கள் அப்பா இந்த 2 காரியமும் வருகிறது உண்டானால் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சு வீட்டில். எப்போ பார்த்தாலும் உப்புமா போட ஆரம்பிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அதாவது மீந்து போன மாவிலே கொஞ்சம் ரவையை போட்டு ரவை தோசை செய்ய ஆரம்பிக்கிறேன் எங்களை பற்றி பேசுகிறது வழக்கம். ஒரு நாள் ஹோட்டலுக்காக நாங்கள் 2 பேரும் கடந்து போக ஆரம்பித்தோம். உடனே போகக்கூடிய இடத்துல அப்பா நம்ம என்ன சாப்பிடலாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். உடனே இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கிறது, அதை நான் உனக்கு வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்துக்கூடிய இடத்துல என்ன ஸ்பெஷலான ஐட்டம் யோசித்து பார்த்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அப்பா ஆர்டர் கொடுத்தாங்க. 2 பிளேட் உப்புமான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. வீட்டில் உப்புமானா சண்டை போடக்கூடியவங்க ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் உங்களை பார்த்து கேட்டேன், வீட்டில் அம்மாட்ட அந்த சத்தம் போட்டிங்களேப்பா, இப்போ ஏன் ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? ஹோட்டலில் செய்யக்கூடிய உப்புமானுடைய பக்குவம் வேறு, வீட்டில் செய்யக்கூடிய உப்புமானுடைய பக்குவம் வேறு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு சில காரியங்கள் திருப்தியாய் காணப்படுகிறதே இல்லை. என்னையா எப்போ பார்த்தாலும் இப்படி நின்று ஆடாமல் அசையாமல் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டுக்கலானே, அங்கே போய் பார்த்தா ஸ்டேஜில் என்ன டான்ஸ் ஆடுறா, டூயட் கூட ஆடுறான் பாருங்க. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய காரியங்களை விட்டுட்டு ஆடாமல் அசையாமல் மரம் போல் இருக்கக்கூடிய இவனுடைய பிரசங்கத்தை நான் எப்படி கேட்கிறது? எப்போ பார்த்தாலும் ஆழங்கள்னு சொல்கிறான், அகலம் சொல்கிறான், நீளம் சொல்கிறான், உயரம் சொல்கிறான், அப்போ அதன் பின்பதாக ஆவின்னு சொல்கிறான், அந்நிய பாஷன் சொல்கிறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறான், வரம் சொல்கிறான், வேற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். அங்கே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்னென்ன விதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கேடான காரியத்தை செய்தாலும் நீ தொடுகிறது எல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நீ தம்மே அடிக்க ஆரம்பிச்ச, நீ சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்தாலும் கர்த்தராக தேவன் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடு கட்டியிருக்கிறையா, நம்ம ஐக்கியத்தில் கூடிய ஒரு சகோதரி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. அவங்க ஒரு அருமையான ஒரு சகோதரருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஐயா சொல்லியிருக்கிறார், நீங்கள் எங்கள் சபைக்கு ஒரு தடவை பாருங்கள். எங்கள் சபையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன காரியம் உருவாக்கப்படும்? ஒரு வீடு நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறது உண்டானால் 2 மாசத்துல ஒரு பெரிய ஒரு லைன் வீடையே கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அத்தனை வீடுகளை கட்டி நீங்கள் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கார் நீங்கள் வாங்கியிருக்கிறது உண்டானால் 4-5 கார்களை வாங்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். உங்கள் சபையில் போனால் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தில் நீங்கள் பாட ஆரம்பிக்கணும், பிரச்சனை கடந்து போகணும், பிச்சைக்காரனா போகணும், எல்லா விதமான காரியங்களையும் இழக்க கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி தான் பேச ஆரம்பிக்கிறேன். எங்கள் சபையில் ஒரு முறை நீங்கள் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் என்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இதை எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், சில விஷயங்களை நம்மை அறியாத திருப்தியற்ற ஒரு நிலை, திருப்தியற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாய்களை பற்றி ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். உணவுக்காக ஒரு இடத்துல உணவு போட்டிருந்தாலும் ஒரு வாய் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அடுத்த தெருவில் இன்னும் கொஞ்சம் நல்ல அதாவது அந்த மீதியான அந்த பொங்கல் போட்டு வச்சிருப்பானே, அதை போய் சாப்பிடலாமே. அங்கே பொங்கல் சாப்பிடக்கூடிய நேரத்தில் 3வது தெருவில் ஒரு இட்லி போட்டு வச்சிருப்பானே, அங்கே போய் சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு இடத்தில் இல்லாமல் அலையக்கூடிய நிலைகளுக்கு பெயர் தான் நாய்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் திருப்தியான ஒரு வாழ்க்கை தேவன் தருகிறது எல்லாம் மேன்மை.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாய்களுடைய பணி என்ன என்று சொன்னால் ஒரு இடத்துல நிற்காது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதுல எங்கும் அங்கும் அலைந்து, அந்த வசனத்தில் என்ன விதமான வார்த்தையை சொல்றாங்க, அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு எஜமான் கொடுக்கக்கூடிய உணவு இல்லை, இந்த நாய்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வெளியே போய் தன்னிச்சையாக நிறைய காரியங்களை பெற வேண்டும் என்கின்ற நிலைகளின் அடிப்படையிலே கடந்து போகக்கூடிய தன்மைகள் உள்ள மக்களுக்கு பெயர் நாய்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமாய் காணப்படக்கூடிய எந்த விஷயத்திற்கும் அந்த நாய்கள் தகுதியானவைகள் அல்ல. பரிசுத்தத்தை பரிசுத்தமாய் ஆசரிக்க அந்த நாய்களுக்கு தெரியாது. பரிசுத்தமான விஷயங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் அவைகளுக்கு முன்பதாக பரிமாற துவங்க ஆரம்பித்தாலும் அவைகளுடைய முக்கியத்துவத்தை அறியாத ஒரு நாய்களாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட எது நம்முடைய வாழ்க்கையிலே நீதி என்கிறதை பற்றி கர்த்தர் அநேகம் விஷயங்களின் ஊடாக நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க வேண்டும், எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாம பரிசுத்தத்தை அந்த பரிசுத்தத்தை தாண்டி நான் வேறு எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். உங்களுக்கே நல்லா தெரியும், சுத்தமாக காணப்படக்கூடிய ஒரு மனிதன் ஏதாகிலும் ஒரு விஷயம் சிந்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை அவன் உடனே சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனா அந்த நாய்கள் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க, தான் கக்கின விஷயத்தையே தானே தின்னக்கூடிய நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அருவருப்பான காரியங்களைத்தான் ஆசையாய் தொடரக்கூடிய நாய்கள். பரிசுத்தமான காரியங்களுடைய வேல்யூ அந்த நாய்களுக்கு தெரியாது. அவைகளை குறித்து நீங்கள் ஆணித்தனமாய் ஆழமாய் பேச ஆரம்பித்தாலும் அவைகளை விளங்கிக் கொள்ள அவைகளால் ஆகிறது இல்லை. நம்ம கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பரிசுத்தமானவைகள் எல்லாவற்றுக்கும் தூரமாக விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்கள் எது மேன்மை எது உண்மை என்பதை கண்டுகொள்ள முடியாமல் அசுத்தத்திலே புரளக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நாய்களுக்கு எச்சரிக்கையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்காகிலும் காணப்படுகிறது உண்டானால் இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். இவைகளை தாண்டி நாம் கடந்து போக வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராக தேவனுக்குள் சீராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இவைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு நாம் அவைகளை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து அர்ப்பணம் செய்து நாம் ஜெபிக்க துவங்கினால் நிச்சயமாய் இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களிலே நின்று நம்மை விலக்கி ரட்சித்து பாதுகாத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த சுபாவங்கள் எங்காகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா என்கிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தான் கக்கினதை தின்னும்படிக்காக திரும்பக்கூடிய நாய்களைப் போல கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலை எங்காகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா என்கிறதை ஆராய்ந்து பாருங்கள். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல மற்றவர்களுக்கு தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை அறிவியாத வாழ்க்கை குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். மூன்றாவது காரியமாய் ஆகாரத்திற்காய் ஒரு இடத்திலே திருப்தி அடையாமல் இங்கும் அங்கும் அலைமோதும் நாய்களுடைய அந்த கிரியைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பித்தது. பரிசுத்தத்தை பெறுகிறதற்கு தகுதியற்ற அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய நாய்களை போன்ற சுபாவம், தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாய்களுடைய சுபாவம், இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வேத வசனங்களுக்காக நன்றி. இவைகளை நாங்கள் கற்கிறது மட்டுமல்ல, இவைகளுக்கேற்ற வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி சொன்னதற்காக நன்றி. கற்றுக்கொண்ட இந்த வசனங்களின் படி நாங்கள் நடந்து எந்த தீமையான மார்க்கங்களில் நாங்கள் கடந்து போய்விடாதபடி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் காணப்பட ஏற்ற வல்லமைகளை கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன்.
ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.